திருவள்ளூர் பக்கத்தில் அந்த அம்மோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலை இருக்குல்ல, அது வந்து இது வரைக்கும் 18 பேர்கிட்ட உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த ஆலையில் இருக்கக்கூடிய அந்த அம்மோனியாவை வெளியேற்றக்கூடிய, அதாவது அகற்றக்கூடிய அந்த முதல் கட்ட பணி வந்து இன்னைக்கு நிறைவடைந்திருக்கு. அந்த அம்மோனியா வாயு வந்து டேங்கர் லாரிக்கு மாற்றப்பட்டது. டேங்கர் லாரிக்கு மாற்றப்படும் போதே வந்து வாயு கசிவு நடந்ததெல்லாம் தெரியும். அப்போ ஒரு லேசான பரபரப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் கூட அந்த பணியில் ஈடுபட்டிருந்தவங்க ரொம்ப கவனமாக செயல்பட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத அளவுக்கு டேங்கர் லாரிக்கு அந்த அம்மோனியா வாயு வந்து மாற்றிருக்கிறாங்க. மறுபடியும் இந்த பணிகள் வந்து நாளைக்கும் தொடரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமா பார்க்கும்போது 60% வந்து இந்த பணி நிறைவடைந்திருக்கு அப்படின்னு தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவிதா வந்து சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பைப்புகளில் இருக்கக்கூடிய அமோனியாவை அகற்றக்கூடிய பணி தான் நாளை காலையில் நடைபெறும் அப்படின்னு கூட ஆட்சியர் தொடர்பாக ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. அவர் பேசின காட்சிகளையும் பார்ப்போம். அந்த வால்வுல பைப்லைன்ல இருக்கிற அமோனியாலாம் கூலாகி திரும்பியும் அந்த ஸ்டோரேஜ் டேங்குக்கு வந்து சேரும். அதை வந்து நாளைக்கு காலையில திருப்பியும் வந்து 8 மணி அல்லது 9 மணிக்கு அந்த பணியில ஆரம்பிச்சு ஃபுல்லாவே அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதனால இன்னைக்கு இப்போ பணிகள் நிறைவுற்றது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.